ஜூன் 10 பௌர்ணமி ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை மிக அரிய நாளாக இருக்கு. இன்றைய தினம் ஒரு வெற்றிலையும் ஒரு டம்ளர் தண்ணீரும் போதும், நீங்கள் நினச்சது நடக்கும். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் அப்படிங்கிறது இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. நான் ஏற்கனவே இந்த நேத்திரம் ஜீவன் பற்றி பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி அன்றைய தினம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 12:27 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 11ஆம் தேதி பிற்பகல் 1:53 வரையும் பௌர்ணமி தினம் இருக்குது. எப்பவுமே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம், அதாவது அன்றைய தினம் அந்த விசாக நட்சத்திரம் வரும், இல்லை அதற்கு முன்னதாக வரும். இப்போ நமக்கு விசாக நட்சத்திரம் மொதல் நாளே வந்துருச்சு, வைகாசி விசாகம் மொதல் நாள், அடுத்த நாள் இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. முருகனுக்கு மிக உகந்தது. பௌர்ணமி அப்படின்னாவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருமாளுக்கும் உகந்தது. அன்றைய தினம் நிறைய வீடுகளில் சத்யநாராயண பூஜை செய்வாங்க. இப்போ இந்த ஒரு வெத்தலையை வச்சு நம்ம பரிகாரம் பார்க்க போகிறோம். பௌர்ணமி அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? கிரிவலம். மனுஷனோட மனதுக்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி தினத்தில் மனம் அப்படியே நிறைவானதாக இருக்கும். இந்த நாளில் நம்ம கிரிவலம் வர்றப்ப இறையருள் கிடைக்கிறதோட அனைத்து நன்மைகளையும் அடைய முடியும். நாம் நினச்ச விஷயங்கள் நிறைவேறும். அதனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது நீங்கள் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் வறுமை எவ்வளவு இருந்தாலும் சரி அதில் இருந்து மீண்டு தங்கள் வாழ்க்கையில் உயர் நிலையை அடைய முடியும். அவருக்கு ஞானம், செல்வம் என அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் மலை மீது பிரபஞ்ச சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்குமா. அந்த நிலவோட தாக்கம் காரணமாக பௌர்ணமி அன்று நம்ம மூளையில் ரத்த ஓட்டம் அதிகரிக்குமா. அதனால தான் பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி பரிகாரங்கள், வழிபாடுகள், நாம ஜபங்கள் இதெல்லாம் செய்யும்போது அதனுடைய சக்தியானது அதிக அளவில் கிடைக்கும். அதனால் நம்ம நினச்சே பார்க்க முடியாத காரியங்கள் கூட 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடந்து முடியும். பௌர்ணமி நாளில் அதே போல் குலதெய்வ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் குலதெய்வ கோவில் போயிட்டு வர முடிகிறவங்க போயிட்டு வாங்க. இந்த நாளில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு, தேவி வழிபாடு செய்வது, இதையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தீய சக்திகளில் இருந்து நமக்கு அந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை காக்கும். அம்மன் கோயிலுக்கு போய் பௌர்ணமி நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னாவே நம்ம கார்த்திகை தீபம் ஞாபகத்துக்கு வரும். மார்கழி பௌர்ணமி அப்படின்னா திருவாதிரை கும்பிடுவோம். அன்றைய தினம் தத்தாத்திரேய ஜெயந்தினும் சொல்லுவாங்க. தை பௌர்ணமி அப்படின்னா தைப்பூசம், மாசி பௌர்ணமினா மாசி மகம், பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம பங்குனி உத்திரம் அப்படிம்போம். உத்திர நட்சத்திரம் அதை ஒட்டி வரும். சித்ரா பௌர்ணமினா மதுரை சித்திரை திருவிழா. வைகாசி பௌர்ணமி அப்படின்னாவே வைகாசி விசாகம் சொல்லும். ஆணி பௌர்ணமி அப்படின்னா சாவித்திரி விரதம். ஆடி பௌர்ணமி அப்படின்னா குரு பூர்ணிமா. ஆவணி பௌர்ணமி அப்படின்னா ஆவணி அவிட்டம் சேர்ந்து வரும். புரட்டாசி பௌர்ணமி அப்படின்னா பித்ருபட்சம். ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும். ஒருத்தரோட உள்ளுணர்வை அதிகப்படியாக தூண்டி நேர்மறையாக சிந்திக்க செய்யக்கூடிய சக்தி உடைய நாள் இந்த நாள். அதனால் இந்த நாளில் நம்ம பரிகாரம், வழிபாடு எது செஞ்சாலும் சரி எப்படிப்பட்ட சிக்கல்களையும் தீர்க்கும் வலிமை இருக்கக்கூடிய நாள். பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிக அளவில், அதாவது அதீத ஆதிக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நியதி. இந்த நாளில் பழம் பெருமை வாய்ந்த ஸ்தல விருட்சங்களை வலம் பிரதட்சணம் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான பலன்களை கொடுக்கும். ஆலமரம், அரச மரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி இந்த மாதிரி விருட்சங்களை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வேண்டுதல்கள் சீக்கிரம் பலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எந்த ஒரு பரிகாரத்தையும் பௌர்ணமி நாட்களில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுபிட்சம் நிறைந்ததாகவும் தடைகள் இல்லாமல் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க அந்த நாளை.
பௌர்ணமிக்கு இத்தகைய வலிமை இருக்கும்போது அந்த சக்தி நிறைந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு என்ன தேவை, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தண்ணீர் வந்து பணம் கொடுக்கும் தண்ணீர். என்னங்க சொல்கிறீங்க, பணத்தை கொடுக்குமா தண்ணீர் அப்படின்னு கேட்பீங்க. இந்த தண்ணீரை வந்து நம்ம தயார் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதனால் செல்வ வளமானது அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை நம்ம இந்த பௌர்ணமி தினத்தன்று நம்ம செய்ய போகிறோம். பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தான் இந்த அற்புதம் வாய்ந்த தண்ணீரை நம்ம உருவாக்க போகிறோம். பௌர்ணமி அன்று மாலை 6:30 மணிக்கு மேலே நிலவு வெளிச்சம் விடக்கூடிய இடமா ஒரு இடத்த பார்த்து வச்சுக்குங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். கொல்லப்புறமாக இருந்தாலும் உட்காந்துக்கலாம். வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விரிப்பை போட்டு உட்காந்துக்குங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரை வச்சுருங்க. அதில் வந்து 3 1 ரூபாய் நாணயத்தை போட்டுடுங்க. அதற்கு பிறகு இன்று செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகனுக்கு மிகவும் விசேஷமான நாள். அதனால் ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்துக்குங்க. அந்த வெற்றிலையோட மேல் பகுதி அதை வந்து காம்பை கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த வெத்தலையை வந்து அந்த தண்ணியில் போட்டுக்குங்க. அதோடு துளி மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று. அதே போல் பச்சைக்கற்பூரம் துளி. பிறகு இதை வந்து அப்படியே வெட்ட வெளியில் நீங்கள் வச்சுட்டு ஒரே ஒரு வரி, இன்றைய தினம் பௌர்ணமி இல்லையா, சந்திர பகவானோட மூல மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக. அவ்வளவுதான். இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லலாம். இது வந்து காரிய தடையை நீக்கக்கூடிய சக்தி உடையது. ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக. இதை சொல்லிட்டு இந்த தண்ணிக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட கண்களை மூடி முதுகு தண்டு வடத்தை நேராக வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார பேசணும். எப்படி, எனக்கு பணம் வரும், வருமானம் அதிகரிக்கும், மேலே மேலே சொத்துகள் நான் சேர்ப்பேன், இப்போது நான் பணக்காரன் ஆயிட்டேன், நகை வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் பணக்காரராக வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நேர்மறையாக நினைத்து தியானம் செய்யணும். ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தியானம் செஞ்சு விட்டு அந்த மந்திரத்தை மறுபடியும் நீங்கள் சொல்லிட்டு, அந்த மூல மந்திரத்தை சொல்லிட்டு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் பணக்காரராக மாறின மாதிரி சந்தோஷமாக அப்படியே தியானத்தில் இருங்க. அந்த எனர்ஜி முழுமையாக அந்த தண்ணீரில் இறங்கிடும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எழுந்திரிச்சிடலாம். அந்த தண்ணீரை மட்டும் அப்படியே வெட்ட வெளியில் நீங்கள் விட்டுடுங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது அது அப்படியே திறந்தபடியே இருக்கணும். நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல், அந்த பௌர்ணமி நில ஒளியில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் முழுவதும் அந்த தண்ணீரில் வந்து இறங்கிடும். கூடவே உங்களுடைய நேர்மறை எண்ணமும் அந்த தண்ணீரில் சேர்ந்துருக்கும். 2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வந்து உள்ளே போட்டிருக்கீங்கல்ல, அந்த நாணயத்தோடு அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தது அப்படின்னா அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. அந்த வெத்தலையை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த தண்ணீரை கொஞ்சம் வந்து நீங்கள் தினமும் குளிக்கின்ற தண்ணீரில் வந்து ஊற்றி குளிக்கலாம். பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் தெளிச்சு விடலாம். வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் தெளிச்சு விடலாம். ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கு பணம் கிடைச்சிடும். அடுத்த பௌர்ணமிக்கு மீண்டும் இதே போல் தயார் செய்து வைத்து நம்ம பயன்படுத்தலாம். மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் செடியில் ஊற்றிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.